Hi friends, welcome to Village and City Foods. நான் உங்கள் பிரதீப் குமார். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படினா chicken cheese chocolate momos. அத நம்ம டோ மீன்ஸ் மாவு இல்லாம நம்ம எப்படி பண்றோம் அப்படின்றதை இன்னைக்கு பார்க்கலாம். சிக்கன் சீஸ் சாக்லேட் மம்மூஸுக்கு தேவையான பொருட்கள் ஏன்னா கோழி 200 கிராம் கோழி எடுத்துங்க, ஒரு முட்டை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம் தக்காளி நல்லா பொடுசாக வெட்டி வச்சுக்குங்க. இது வந்து கேரட், இது வந்து குடமிளகா, எல்லாத்தையும் ரொம்ப நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுங்க. இது வந்து பட்டர், இது வந்து சாக்லேட் வந்து நீங்கள் டார்க் சாக்லேட் இல்லை ஒயிட் சாக்லேட் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து டைரி மில்க் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து சீஸ், நீங்கள் மஸ்ரலா சீஸ் இல்லை பீஸா சீஸ் எந்த சீஸ் வேணாலும் யூஸ் பண்ணிங்க. நான் சீஸ் லைஸ் அவ்வளோதான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம சிக்கன் மம்மூஸ் எப்படி பண்ண போகிறோம்னா மாவு இல்லாமல் பண்ண போகிறோம். எல்லாருமே சிக்கன் மம்மூஸ் வந்து மைதா மாவு, ஆட்டா மாவு அந்த மாதிரியில் பண்ணுவாங்க. இன்றைக்கி நம்ம மாவு இல்லாமல் எப்படி சிக்கன் மம்மூஸ் பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா 200 கிராம் சிக்கன் எடுத்து வந்து மிக்ஸியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். நல்லா இந்த மாதிரி நல்லா பதத்துக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு மாவு மாதிரி இப்போ நம்ம இதில் வந்து எல்லாத்தையும் போட்டு இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ அரைச்சி வச்சுருக்க சிக்கனை போட்டு இப்போ நம்ம அதில் என்ன பண்ண போகிறோன்னா ஒரு முட்டை, சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், நல்லா பொடிசாக நம்ம கேப்சிகம் எல்லாம் கட் பண்ணி வச்சோம்ல குடமிளகா, அது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துடணும். இப்போ நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இதில் வந்து நம்ம லைட்டாக வந்து அரோமா சேர்த்துக்கிறோம். டில்பின் கொஞ்சமாக சால்ட்டு, இதில் நம்ம கொஞ்சமாக வந்து மிளகு, அவ்வளோதான். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இதுமாதிரி நல்லா போட்டு நம்ம நல்லா ஃபைனான இல்லை நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுங்க. லாஸ்ட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிங்க. இப்போ நம்ம அதை பிசைஞ்சு வச்சது வந்து நல்லா ஊறிட்டுருக்கோம். அதில் வந்து ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க விட்றோம். அதில் கொஞ்சம் சால்ட்டு போட்டு நல்லா நம்ம அதை கொதிக்க விட்ருவோம். இது நல்லா கொதிச்சுட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே நம்ம எப்படி ஸ்டஃப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போது ஸ்டஃபிங்க்கு நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா சீஸ், தயிரில் சீஸ் அண்ட் டைரி மில்க். நான் 2 பாக்கெட் டைரி மில்க் போட்டிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. இதில் லைட்டாக நம்ம வந்து சில்லி ஃப்ளெக்ஸ் போட போகிறோம். ஏன் இப்படி கட் பண்ணி போடுறேன்னா ரொம்ப
பொடி பொடியாக கட் பண்ணிட்டா தெரியாது. அதனால் கொஞ்சம் நம்ம ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி போட்டால் கொஞ்சம் நீட்டாக தெரியும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம எப்படி ஸ்டஃபிங் பண்ண போகிறோன்னா, இது வந்து சில்வர் ஃப்ரை நார்மலாக எல்லா ஸ்டோர்லேயுமே கிடைக்கும். சில்வர் ஃப்ரை வாங்கிங்க. இதில் வந்து இப்படி சிக்கனை எடுத்து வச்சுட்டு நல்லா சப்பாத்தி மாதிரி நல்லா தட்டையாக, எங்கேயும் ஓட்டை விழுகாமல் கேப் இல்லாமல் நம்ம மோமோஸ் போடும்போது மாவு நம்ம எப்படி வைப்போமோ அந்த மாதிரியே. நான் மோமோஸ் ஒரு நாள் உங்களுக்கு மாவோட நம்ம எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் போடலாம். இனிமேல் தட்டிட்டு இதில் வந்து நம்ம ஸ்டஃபிங் வைக்கிறோம். சிக்கனில் நம்ம சீஸும் சாக்லேட்டும் சேர்த்து வச்சது வந்து ஸ்டஃபிங் வச்சுட்டு இதை வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணுறோம். சரிதா? இதை நம்ம அப்படியே வந்து ஃபோல்ட் பண்ணிடுறோம். அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளோ மொத்தம் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுங்க. நம்ம டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் போடலாம். இது நார்மல் நம்ம கொழுக்கட்டை சுடுவோம்ல அந்த ஸ்டைலில் நம்ம வேணாலும் போட்டுக்கலாம். பட் இப்படி நீங்கள் போடும்போது இதை ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணிடணும், உள்ளே வந்து வாட்ரு போகாத அளவுக்கு. மம்மூஸ்லாம் அதிகமாக ஆந்திரா அந்த சைடு, பெங்களூர் அந்த சைடில் தான் எல்லாம் சாப்பிட்ருப்பீங்க. இந்த சைடில் டிஃப்ரெண்ட்டாக நம்ம இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு டெய்லி சாப்பிட்டு பார்க்கலாம். ஃபுல்லாக நம்ம கொழுக்கட்டை போடுற மாதிரி அந்த ஸ்டைலில் கூட போட்டுக்கலாம். பட் இந்த டைப் மம்மூஸ் வந்து நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்க முடியாது, சாப்பிட்ருக்க முடியாது. ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மேக்ஸிமம் மம்மூஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வந்து இட்லி பானையில் வச்சு குக் பண்ணுவாங்க, இல்லை மம்மூஸ் அடுப்பில் வச்சு குக் பண்ணுவாங்க, இல்லை மூங்கில் பாட்டு இருக்கும் மம்மூஸ்க்குன்னு, அதில் வச்சு குக் பண்ணுவாங்க. நம்ம டிஃப்ரெண்ட்டாக வாட்டரில் நம்ம இப்போ குக் பண்ண போகிறோம். வாட்டரில் வந்து ஒரு ஸ்கியூப் வந்து பட்டர் நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க விடணும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நம்ம பர்கர் மாதிரி போட்டது அதை நல்லா உள்ளே போட்டு நல்லா உள்ளே போட்டு நல்லா ஃபஸ்ட்டு நான் குக் பண்ண போகிறோம். அதில் இப்போ நம்ம ஒரு மூடி போட்டுட்டு நம்ம வச்சிடலாம். ஒரு 20 மினிட்ஸ் கழித்து நம்ம அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம். 20 மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். 20 மினிட்ஸ் கழித்து நம்ம எடுத்தாச்சு. இப்போ நம்ம அது ஒரு பீஸாக எடுக்க போகிறோம். ஒரு பீஸாக எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம ஆற வைக்கணும். அதை முடிஞ்ச வரைக்கும் இந்தமாதிரி தண்ணி உள்ளே போகாமல் ஃபுல்லாக கவர் பண்ணி போட்டுங்க. ஒரு 5 மினிட்ஸ் இப்போ நல்லா கோல்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம அதை வந்து பிரிக்கலாம். இப்போ நம்ம அதை என்ன பண்ண போகிறோம்னா லைட்டாக வந்து ரோஸ்ட் பண்ண போகிறோம். இந்த பட்டரில் வந்து சில்லி வந்து கட் பண்ணாமல் அந்த டைமில் வந்து உடச்சி போடுங்க, அப்போ தான் அந்த காரம் நல்லாயிருக்கும். கொத்தமல்லி, கருவேப்பிலை, இந்த மாதிரி போடும்போது அதோட அரோமா வந்து நல்லா ஃப்ளேவராக இருக்கும். இதை நீங்கள் அப்படியே சாப்பிட்ணுன்னா கூட சாப்பிட்லாம், பட் ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிவிட்டு
அதை எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். அப்படியே இந்த சாக்லேட் சீஸ் டேஸ்ட் நல்லாயிருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சீஸ்.